இந்த ரெசிபி லஞ்ச் பாக்ஸ்க்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். முக்கியமா ஸ்டிக்கி ஆகாம எப்படி செய்றதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு ட்ரிக் தெரிஞ்சா போதும், வெண்டைக்காய் சாதம் செம்ம ருசி. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு லோகன் ஈஸி குக்ஸ் சேனல். நமக்கு சோறு தான் உலகம், நோ மேட்டர் வேர் யூ ஆர். நம்ம இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஹெல்தியான கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப சுவையாகவும் எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம். வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாதாரண வெண்டைக்காய் சாதம் இல்லை இது. இந்த முறை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைகளுக்கு பிடிக்கும். ரொம்ப குயிக்காக நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் மெத்தட். அது மட்டும் இல்லை, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ எண்டில் ஒரு கிச்சன் டிப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களோட இன்ஸ்டன்ட் குக்கிங் ரெசிபி தெரிஞ்சுக்க மறக்காமல் லோகன் ஈஸி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த வெண்டைக்காய் சாதம் செய்கிறதுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு பொடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நேரம் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பல்காக கூட அரைச்சி வச்சுக்கலாம். இது கடலைப்பருப்பு பொடின்னு நான் வச்சுருக்கேன். இந்த பருப்பு பொடியை நீங்கள் பல்காக அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது இதுக்கு போடுறதுக்கு மட்டும் இல்லை, வெறும் சாதத்துக்கு கூட நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தியோ இல்லை நெய் சேர்த்தோ சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி வெண்டைக்காய் சாதத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பாவக்காய், உருளைக்கிழங்கு இது மாதிரி பொரியல் பண்ணும்போது கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். உங்களுக்கு பல்காக செஞ்சு வச்சுக்க பிடிக்கல அப்படின்னா இதில் இருக்க குவான்டிட்டியில் நீங்கள் ஸ்பூனில் கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் 1 கப்பு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் போட்டு கூட நீங்கள் சிம்பிளாக குயிக்காக கூட வறுத்து அரைச்சி இன்ஸ்டண்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ இந்த பொடி செய்கிறதுக்கு நான் 1 கப்புக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு பச்சை கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம அதிலேயே சொன்ன மாதிரி இப்போ 1 கப்பு உளுந்தம்பருப்புனா நீங்கள் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் பச்சை கடலைப்பருப்பு அப்படி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அரை கப்புக்கு எள்ளு, 2 கப்பு வேர்க்கடலை, நிலக்கடலைங்கிற சொல்லக்கூடிய வேர்க்கடலை, கொஞ்சம் கட்டி பெருங்காயம், பச்சை கருவேப்பிலை, கொஞ்சம் காரத்திற்காக வரமிளகாய் ஒரு 5 எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் உளுந்தம்பருப்பு, பச்சை கடலைப்பருப்பு, மிளகாய், நிலக்கடலை இதை லைட்டாக வறுத்து விடுவோம். இது ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். நமக்கு அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை போட்டு இந்த மாதிரி வறுக்கும்போது நமக்கு எல்லா பருப்பும் கருவேப்பிலையும் வறுத்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எள்ளு சேர்த்துருவோம். எள்ளை முன்னாடியே சேர்த்துடாதீங்க, கருகிடும். இது ஒரு மிதமான சூட்டில் 1 நிமிஷத்துக்கு கம்மியாக நீங்கள் கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் இதில் போட்டு அந்த சூட்லேயே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூட்லேயே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாறை விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் கடலைப்பருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதிகமாக போட்டிருக்கேன். அதான் உங்களுக்கு பொடி பார்த்தா கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் கடலைப்பருப்பை குறைச்சிக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் போடுற இடத்துல 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், ட்ரையாக வரும். அவ்வளோதான். இந்த இன்ஸ்டன்ட் பொடியை நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் 1 மாதம் 2 மாதத்துக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் சாதம் செய்கிறதுக்கு வெண்டைக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எடுக்காதீங்க. ஒரு நாள் இல்லை 2 நாள் வெளியிலேயே வச்சு வாட விட்டீங்க அப்படின்னா வெண்டைக்காய் வணங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சிம்பிள் ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஸ்டிக்கி ஆகாமல் சுலபமாக வதக்கிறது ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரே சைஸில் சின்னதாக கட் பண்ணுங்கள். ரொம்ப மொத்தமாக கட் பண்ணாலுமே வேகிறது கொஞ்சம் கஷ்டமாகும். பாருங்கள், நான் எவ்வளோ சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக எல்லா வெண்டைக்காயும் ஒரே சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ இந்த வெண்டைக்காய் வணங்குறதுக்காக நம்ம ஒரு மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயத்தை சின்னதாக சோப் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட உங்களுக்கு காரம் தேவையான அளவுக்கு வரமிளகாயை விதை நீக்கிட்டு 2 இல்லைன்னா 3 நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் வணங்குறதுக்காக ஒரு பேனில் 2 அல்லது 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கங்க. நல்லெண்ணெய் சேர்த்தி வெண்டைக்காய் வணக்கும்போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் கடலெண்ணெய் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகுளுந்தம் பருப்பு கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் போட்டு பொரிஞ்சு வந்ததும் நீங்கள் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா ஃபுல்லாக வணங்கணுங்கிறது இல்லை, ஏன்னா இது கூடவே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்து வணக்கிடலாம். இப்போ
இப்போ வெண்டைக்காய் வணங்குற அப்பவே வெங்காயமும் சேர்ந்து வணங்கும். அதனால நீங்கள் தனியாக அதுக்கு டைம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. தீ மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வணங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கருகின மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, சட்டியில் அடி பிடிக்கிறதும் சீக்கிரம் ஆகும். அதனால் நீங்கள் ஃப்ளேம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இப்போ இடையிலேயே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கும்போது உங்களுக்கு மொறுமொறுன்னு ஆகணுங்கிற அவசியம் இல்லை. லேசாக வதங்கினாவே போதும். ரொம்ப மொறுமொறுன்னு வதக்கிட்டால் அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் கூட போயிடும். கொஞ்சம் பச்சையாகவே இருக்கலாம். சாப்பிட்றதுக்கு கிரன்ச்சியாக நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாதம் வடித்து, இப்போ சூடான சாதம் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில், ரொம்ப ஆறணும்னு இல்லை, ஏன்னா கிளறும் போது குழஞ்சி போயிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிங்க அப்படின்னா நமக்கு வெண்டைக்காய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது குலையாமல் இருக்கும். அதனால் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ அந்த சாதத்தை ஒரு 2 to 3 கப்பு சாதத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு பொடி, அந்த பருப்பு பொடி, கடலைப்பருப்பு பொடியை நம்ம இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. நான் இதில் எனக்கு கடலைப்பருப்பு பொடி ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அதிகமாகவே சேர்த்திருக்கேன். உங்களுக்கு கம்மியாக பிடிக்கும், ஃப்ளேவர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு 3-4 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். அந்தளவுக்கு போட்டு மறுபடியும் இதில் 1 ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்பயுமே வெரைட்டி ரைஸு நல்லா எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சேர்த்து கொடுக்கும். நம்ம காய் வணக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, உப்பு பத்தலைனா மட்டும் மறுபடியும் தூள் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக மிக்ஸ் ஆகி வெண்டைக்காய் சாதம் ஸ்டிக்கி இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ குழந்தைங்களில் பெரியவங்க கூட வெண்டைக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பொடியை நீங்கள் முதலையே அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 நிமிஷத்தில் நமக்கு இந்த சாதத்தை நம்ம ரெடி பண்ணிட முடியும். காலையில் சாதம் வச்சு விசில் வந்து ஆறுற கேப்பில் நம்ம காயையும் சேர்த்து வணக்கி நம்ம சாதத்தை கலரி கொடுத்துட முடியும். குயிக்காக லஞ்ச் பாக்ஸை நம்ம ரெடி பண்ணிட முடியும். இன்றைக்கான கிச்சன் டிப், வெண்டைக்காயை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அழுகி போகாமல். அதாவது நம்ம வெண்டைக்காயை ஒரு கவரில் போட்டோ இல்லை டப்பாவில் போட்டோ ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நமக்கு அந்த காம்பு பகுதியும் தண்டு பகுதியும் அழுகி போன மாதிரி ஆகும், கலர் சேஞ்ச் ஆகி. அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் எப்பயும் இந்த மெத்தடில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். வெண்டைக்காயை ஃபஸ்ட்டே வாங்கிட்டு வந்த அன்னைக்கு நீங்கள் நல்லா கழுகி தொடச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் அப்படியே கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம முட்டை வாங்கிட்டு வரும்போது முட்டை பாக்ஸ் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ், நல்லா அதாவது ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடிய பாக்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் இந்த மாதிரி வெண்டைக்காயை சேர்த்து வைக்கும்போது 2 வாரம் ஆனாலும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கும்போது லைட்டாக வாடின மாதிரி இருக்குமோ தவிர அழுகி போயிருக்காது, அதாவது கெட்டு போகாது. வெண்டைக்காய் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நான் இன்னைக்கு ஒரு 2 வீக்ஸ் ஆன வெண்டைக்காயை வச்சு தான் வெண்டைக்காய் சாதம் இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃப்ரெஷ் வெண்டைக்காய் இல்லை பாருங்கள், நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு கட் பண்ணும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணியும் காமிக்கிறேன். இதுதான் நான் 14 days மேலே ஆனது. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு நான் அந்த வெண்டைக்காய் ஸ்டோர் பண்ணி. இன்றைக்கி பாருங்கள், எடுத்து பார்க்குறோம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட இன்ஸ்டன்ட் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம லோகன் ஈஸி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்திக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதையே சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபியோடு சந்திப்போம்.